பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய சமாதியை போய் ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணுறாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும், எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். குருநாதர் ஒரு நாளும் தன்னை ஆசிரித்தவர்களை நாமகீர்த்தனம் பண்ணுறவர்களை கைவிடவே மாட்டார். குழந்தை மாதிரி யாருடைய தோஷத்தையும் பார்க்க மாட்டார், குற்றத்தையும் பார்க்க மாட்டார். குணபூர்ணர். அவர் முன்னாடி நீ போய் 10 நிமிஷம் ராம 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 ராமன்னு சொல்லிட்டியானால் அது ஒன்று தான் அவருடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு சுலபமான வழி. சந்தோஷப்பட்டுடுவார், வாரி உனக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். அவர் பண்ணுற அனுகிரகத்தை உனக்கு தாங்கிறதுக்கு சக்தி வேணும். அத்தகைய கிருபாலும் காரணமே இல்லாத கிருப்பை பண்ணக்கூடியவர். இன்றைக்கு அவர் சித்தியாகி 300 வருஷம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்க, இன்றைக்கு மதராஸ் இல்லை, இந்தியா இல்லை, வெளிநாடு பஹ்ரைன்லேருந்து ஆரம்பித்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லா நாட்டிலையும் நாமகீர்த்தனம் நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய முயற்சி இல்லை. அந்த ஜீவ சமாதியில் உட்காந்துட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ராமநாமம் சொல்லிட்டு இருக்கார், நாமகீர்த்தனம் பரவணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு மகாத்மாவுடைய தபசனாலே இன்றைக்கு பாகவத தர்மம் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கொடி கட்டி பறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய யார் இன்றைக்கு நாமகீர்த்தனம் பண்ணினாலும், நாமகீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணினாலும், நாமகீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தாலும் அவர்களுக்கு அவருடைய கிருபை சித்திச்சிருக்கு. இல்லாமல் இது தோணவே தோணாது. அவர் எப்படி பகவானுக்கு 1000 கைகளும் 1000 பேரை கொண்டுண்டு அவர் உலகத்தில் கலிக்கு இதுதான் தர்மம் அப்படிங்கிறதுனால நாமகீர்த்தனத்தை காண்பிச்சுருக்கார். சத்குரு சுவாமிகளுடைய முக்கியமான ஒரு காரியம் அவருடைய அவதாரம் அப்படிங்கிறது பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய சமாதியை வெளியில் கொண்டு வருது. அத்தகைய காரியமாச்சு. ராஜாவுக்கு இவரை பிரியறதுக்கு மனசே இல்லை. சுவாமிகள் இப்போ என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மதனாங்கபுரம் அப்படிங்கிற மருதாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் குடியேறி அங்கே ஒருத்தர் அவருக்கு வீடு கொடுத்தார். அந்த வீட்டில் தங்கிண்டு நாமகீர்த்தனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, பக்கத்தில் திப்பிராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த திப்பிராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் எப்பொழுதுமே மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் தனியாகவே இருக்க மாட்டார். அவரை சுற்றி 100 பேர் இருப்பா. நாமகீர்த்தனம் பண்ணுறவா, மிருதங்கம் வாசிக்கிறவா, வீணை வாசிக்கிறவா, ஹார்மோனியம் வாசிக்கிறவா, ஜால்ரா போடுறவா. அப்படி போனார்னா ஒரு பெரிய சைன்யம் போகிற மாதிரி இருக்கும். இவ்வளவு பேர் இவர் வச்சுருக்காரு. இந்த 100 பேருக்கு எப்படி சாதம் போடுவார், 100 பேருக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுப்பார், 100 பேர் எப்படி சம்ரட்சிப்பார்னா அந்த கவலை அவருக்கு இருந்தார் தானே. அந்த கவலையை ராமர் பார்த்துப்பார். இவருக்கு ஒன்னேவனு கையில் அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டே உலகம் முழுக்கவே ரட்சிப்பார். அத்தகைய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு.